தனியரசு, யார் யாருடைய பி டீம்? அதாவது பாஜக வந்து திமுகவுடைய பி டீம் என்று தாவேகாவை குறிப்பிடுகிறது. தாவேகா வந்து பாஜகவும் திமுகவும் தான் பி டீம் விளையாடுறாங்க அப்படின்னு. யார் யாருடைய பி டீம்? இல்லைம்மா, ரெண்டு பேர்த்துக்குமே பொது எதிரி திமுக. தாவேகா விஜய், பாஜக அண்ணாமலை அல்லது பாஜக. திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அதனுடைய அணி அதனுடைய அரசை வீழ்த்துவது மட்டும்தான் ஒற்றை இலக்கு என்று விஜய் முடிவெடுத்து விட்டார். அதற்காகவே தமிழக வெற்றி கழகம் துவக்கப்பட்டிருக்கிறது என்கிறதையும் பிரகடனப்படுத்திட்டார். அப்படின்னா பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்குது? ஒரே ஒட்டி பிறந்த குழந்தைகள் தான் அது. அப்போ தமிழக வெற்றி கழகமும் பாஜகவும் எதிரியாக பார்ப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை தான். அல்லது இப்போ அது கூடவே நீங்கள் அதிமுக, அது நிரந்தர பகை. அதாவது அரசியலில், கொள்கையில் இல்லை, அரசியலில் அதிகாரத்தை கைப்பற்றுவதில் திமுகவில் இருதுருவ அரசியல், ஏடிஎம்கே டிஎம்கே. இப்போ எடப்பாடி வெர்சஸ் ஸ்டாலின். அப்போ இந்த அரசியலில் நீங்கள் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா எல்லா ஆயுதங்களும் ஆளுகிற கட்சியை அல்லது முதல்வரை நோக்கியே வருகிறது. அது சீமானிடமிருந்து வருகிறது. தமிழ் தேசிய ஒரு தத்துவ ஆயுதத்தை ஏவுறாங்க. இங்கே எடப்பாடி வழக்கமான அரசியல் ஏற்பட்டிருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் அல்லது அரசின் மீதான குறை அல்லது பிரதான எதிர்க்கட்சிங்கிற அளவில் இயல்பாக பரம்பரை கோட்பாட்டு எதிரி பாஜக. அது வந்து திமுகவை அல்லது திமுகவின் கொள்கைகளை அது அடியோடு வீழ்த்துவதற்கு திட்டமிட்டு களம் அமைத்து பணிகளை துவக்கி ஓரளவு அங்குங்கனாதபடி இப்போ வேர் விட்டு அது துளிர் விடுகிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ நீங்கள் அண்ணாமலையெல்லாம் கொஞ்சம் ரொம்ப முதல்வரை, துணை முதல்வரை, அரசை கடுமையாக எச்சரிப்பது. கை தொட்டுப்பார், கைது செய்துப்பார், என்னை சிறையில் அடைத்துப்பாருங்கிற அளவுக்கு சவால் விடுகிற அளவுக்கு அண்ணாமலைக்கு அப்படி அந்த ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அப்புறம் நீங்கள் மாநில அரசு நிர்வாகத்தின் மீது ஒரு இறைமை பெற்ற அரசினுடைய மாநில அரசினுடைய நிர்வாகம் தான் டாஸ்மாக் நிர்வாகத்தின் மீது ஒரு அரசின் மீது மத்திய ஒன்றிய அரசு ஒரு ஏஜென்சி முகமையை ஏவி ஒரு குற்றவாளியை போல சோதனையிடுவது. ஒரு குற்றவாளியின் வீட்டில் காவல்துறை அல்லது விசாரணை முகமையில் விசாரணை நடத்துவதைப் போல மாநில அரசினுடைய ஒரு அரசு நிர்வாகத்தின் மீது சோதிப்பது. இதுவே முதல்ல பிழையானது, தவறானது. சட்டப்படி அமலாக்க பிரிவை அந்த கட்டடத்துக்குள்ளே அனுமதிச்சிருக்கக்கூடாது தமிழ்நாட்டு போலீஸ். சட்டப்படி தமிழ்நாட்டு போலீஸ் இப்போ போய் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ரயில்வே நிலையத்தில், விமான நிலையத்தில் போய் நம்ம ஊடுருவி புகார் வந்துச்சுன்னா விசாரணை நடத்த முடியாது. ஆனால் சட்டம் இடம் கொடுக்குது இல்லையா? கடந்த காலங்களில் சிபிஐ அனுமதி பெற்று மாநில அரசுகிட்ட வரணும் அப்படிங்கிறது இருந்து அதோடைய அமெண்ட்மெண்ட்டுடைய நீட்சி தானே இன்றைக்கு வந்து இடிக்கு இவ்வளவு பவர், சிபிஐ விட அதிக பவர் இடிக்கு வந்தது அந்த இடத்துல தானே. அதுதான் சர்வாதிகாரத்தினுடைய பாசிசத்தினுடைய உச்ச ஆயுதம், மோடியினுடைய அமித்ஷாவினுடைய உச்ச ஆயுதம். அல்லது பாஜக இந்திய அரசாங்கத்தை தொடர்ந்து நீடிக்க செய்வது, இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளையும் தகர்த்து, அரசியல் கட்சிகளை முடக்கி, அவர்களெல்லாம் ஒடுக்கி, அவர்களெல்லாம் குற்றவாளிகளைப் போல குற்றவாளி கூண்டில் அடைத்து இப்படி ஒரு கடுமையான நெருக்கடியை ஏவுவதற்கு அமலாக்க பிரிவுக்கு தந்திருக்கிற அந்த ஆயுதம் இருக்கிற அதிகாரம், அது பிழையானது, தவறானது. அது தனி மனிதர்களை தொட்டது, இப்பொழுது அரசு நிறுவனத்தை தொடுகிறது. அதிமுகவினுடைய முதல் சரிவு எங்கே துவங்குச்சு? தலைமைச் செயலகத்தில். நீங்கள் ஓபிஎஸ் ஐயா சிஎம்மாக இருக்கும்போது முதல்ல தலைமைச் செயலகத்தை நோக்கி இதே மோடி, இதே அமித்ஷாவுடைய இந்த விசாரணை முகமை தான் உள்ளே வந்துச்சு. அங்கே துவங்கினது தான் அதிமுக. அன்று சரணடைந்தது. இன்று வரைக்கும் அவர்களால் அந்த இறுக்கத்திலிருந்து விடுபட முடியாமல் அதிமுகவுடைய எல்லா முகாம்களும் சின்னம்மா, டிடிவி, ஓபிஎஸ், எடப்பாடி, செங்கோட்டையனை வரைக்கும் மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்க, பாஜக வாழ்க, நாக்பூர் வாழ்கன்னு சொல்ல வச்சுட்டாங்க. ஆனால் அதையே நோக்கி இப்போ இன்றைக்கி திமுகவை நகர்த்துவதற்கு செந்தில் பாலாஜியை ரொம்ப குறி வைக்கிறாங்க. அப்போ செந்தில் பாலாஜி அமைச்சருடைய மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு மேற்கு மண்டலத்தில் பாஜகவை, அதிமுகவை அங்கு வெற்றி பெறாமல் தடுத்து நிறுத்துவதில் ஒரு முனைப்பாக திமுகவுக்கு களத்தில் வேலை செய்கிற ஒரு சிறந்த கட்சியின் நிர்வாகி, அரசின் நிர்வாகியாக செந்தில் பாலாஜி இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலையினுடைய சொந்த ஊரில் அண்ணாமலை ஒரு வார்டு மெம்பராக கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்துவது செந்தில் பாலாஜி. அப்போ மக்களை திரட்டி அரசியல் ரீதியாக களத்தில் செந்தில் பாலாஜியையே வீழ்த்த முடியாத அண்ணாமலை முதலமைச்சரை திமுகவை வீழ்த்துவேன்னு வம்பா எல்லை மீறி கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாரு. ஆனால் செந்தில் பாலாஜியை திமுகவை வீழ்த்த முடியாத அண்ணாமலையும் எடப்பாடியும் மேற்கு மண்டலத்தில் அவரை திட்டமிட்டு அவருடைய வீடுகளில், உற்றார் உறவினர்கள் வீடுகளில், அந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா தொழில் நிறுவனங்களின் மீது இதே வருமான வரித்துறையும் இடியும், எங்கள் நாகராஜுக்கு தெரியும், எல்லா நாகராஜுக்கும் சொந்தக்காரங்க தான்,
சி.கே. நாகராஜ் அண்ணாமலை வலதுகரமாக இருக்கிறாரு. மேற்கு மண்டலத்தில் இன்னும் பச்சையாக சொல்கிறேன், 99 விழுக்காடு பேர் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்த செந்தில் பாலாஜி ஆதரிக்கிற அனைத்து தொழிற்சாலைகள் மீதும் சோதனை நடத்தி உணவகங்களை எல்லாம் சோதித்து சீல் வச்சு மாதக்கணக்கில் மூடி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் இது வந்து நீங்கள் எனக்கு தெரியும் காஷ்மீரில் கூட இல்லைம்மா, இராணுவ ஆட்சியில் ரங்கூன் பர்மாவோடு இல்லை, நீங்கள் இராணுவ ஆட்சியில் கூட நீங்கள் ஒரு உணவகத்தை ஒரு மளிகை கடையை போய் நிறுத்தி மூடி வச்சுட்டு அவர்கள் விரும்புகிற பொழுது தான் திறந்து விடுறாங்க. நாம் தான் முதல் போராட்டத்தை நடத்தின இந்தியாவிலேயே அமலாக்க பிரிவுடைய இந்த அத்துமீறலை கண்டித்து செந்தில் பாலாஜியின் நீங்கள் கூட நடவடிக்கை எடுங்க அரசியல் ரீதியாக. அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் அவர் வீடு கட்டுறதுக்காக பாவம் வீடே இல்லை, ஒரு வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரத்தை போட்டு செங்கல்ல வச்ச உடனே அந்த வீட்டுக்கு இன்றைக்கி வரைக்கும் சீல் வச்சிருக்கிற அண்ணாமலையோட ஈடி. இன்றைக்கி நீங்கள் போய் அதே டாஸ்மார்க்குடைய ஹெட் குவார்ட்டருக்கு வந்திருக்கீங்கன்னா ஒரு அமைச்சரை கை வச்சிங்க, உறவினர்களை கை வச்சிங்க, மக்கள் மத்தியில் போராடி உங்களால் வாக்குகளை பெற்று பாஜக ஆட்சிக்கு வர முடியல, இந்துத்துவ சக்திகளினுடைய வெற்றியை தடுத்து நிறுத்திய செந்தில் பாலாஜி சிறையில் வச்சு அடைக்க ஒடுக்கி பார்த்தீங்க சரணடையில். நீங்கள் வந்து அஜித் பவார் மாதிரி மகாராஷ்டிராவில் சரத் பவார், ஹரிஷ் பவார், சிண்டே மாதிரி உடனே நீங்கள் வந்து சரணடைஞ்சு பாஜகவுக்கு வந்திருந்தா இன்றைக்கி செந்தில் பாலாஜி மத்திய அமைச்சராக இருப்பார், எந்த வழக்கு இருந்திருக்காது. இன்றைக்கி அவர் அடிமணியில் திமுக தளபதிக்கு விசுவாசமாக இருக்கிறாருன்னா உச்ச மிரட்டலாக இன்றைக்கி இதுக்கு நம்ம டாஸ்மார்க் அலுவலகத்துக்கு வந்துட்டு அண்ணாமலை இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இது சிஎம்ஐவே குற்றச்சாட்டில் கொண்டுட்டு வந்து நிறுத்தி பெரிய கடுமையான மிரட்டலாக அச்சுறுத்தலை விடுக்கிறார். அப்படின்னா நம்ம முதல்ல இந்த விஜய் சொல்கிறேன் நான், இந்த விஜய் உங்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய எங்கள் நந்தகுமார் ஐயா, விஜய் ஐயாலாம் நம்மலாம் அக்யூஸ்டாக வச்சுருக்காங்க பாஜக. ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் திமுகவை வீழ்த்த நினைக்கிறீங்க, திமுகவை வீழ்த்தல இப்போ நீங்கள் கட்சி ஆஃபீஸ் பனையூரில் நடத்த முடியாது, நான் இங்கே உட்காந்து விவாதம் நடத்த முடியாது. எனக்கு நான் அணுவாக பார்த்துருக்கேன், எத்தனை அரசியலை பார்த்துட்டு வந்திருக்கிறேன் நான். நீங்கள் வந்து விஜய் இன்றைக்கி நம்ம சம்பத்தும் தனியரசு எங்கள் கவினு நாங்கள் வந்து பேசுகிறோம்னா சரவண பெருமாளான ஒருத்தர் மட்டும்தான் இன்னைக்கு நாட்டில் பேச முடியும். திமுக ஆட்சி போயிருச்சுன்னா தொலைக்காட்சி இல்லை இல்லைம்மா, இவர் தான் மோடி ஐயா கூட இவங்கெல்லாம் தான் பேச முடியும். மோடி வாழ்கன்னு காவி கொடியை வச்சு நீங்கள் ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா, ஜெய்ராம், ஓம் காளி, ஜெய் காளி சொல்றத தவிர 15 வருஷமா அந்த ஆட்சி தானே இருந்துகிட்டு இருக்கு. அப்படியே பார்க்கறோம் நம்ம. இந்த கொள்கை எதிரினெல்லாம் நீங்க சும்மா ஒரு நிமிஷம் பத்தாது. நம்ம விஜயோ நம்ம தமிழக வெற்றி கழகமெல்லாம் திமுகவைவே என்ன இந்த மிரட்டுற அண்ணாமலை, சாதாரண அண்ணாமலை, 3 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை அரசியலில் ஏபிசிடியோட தெரியாத அண்ணாமலை தமிழக வெற்றி கழகத்தை உங்களை விமர்சிக்கிறாரு. திமுகவை, அதிமுகவை, எடப்பாடியை அவர் விமர்சிக்காத மிரட்டாத யார் ஒரு ஆளை சொல்லுங்கள். யாரை வேணாலும் மிரட்டுற ஒரு சிங்கிள் பர்சன் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் மறுபடியும் அண்ணாமலை கிட்ட போய் வந்துட்டு திமுக எதிரினா உங்கள் ஸ்டாலினை சொல்கிறேன், நீங்கள் எதிர்க்கிற ஸ்டாலின் அல்லது உதயநிதி சொல்கிறேன், உங்கள் கட்சியை பற்றி உங்கள் தலைவரை பற்றி ஒரு வார்த்தை எங்கேயாவது திமுககார வாய் திறந்து பேசியிருக்கானா? ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த கட்சி ஆட்சி ஒழிக்கணும். அப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ் நாக்பூர் என்ன சொல்லுது, திமுக ஒழிக்கணும், அறிவாலயத்தின் செங்கல்ல ஒன்றுன்னா உருவன்னு சொல்கிறார் அண்ணாமலை. நீங்கள் அதை ரசித்து கைதட்டி சிரிக்கிறீங்க, நான் பார்த்தேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அண்ணாமலை பேசுனா உங்கள் பரிவார அமைப்புகள் பேசுனா நீங்கள் கைதட்டி சிரிக்கிறீங்க. அம்மா நான் இதில் நம்ம விழாவில் ஒரு விகடன் விழா நடந்துச்சு, அதில் அம்பேத்கரியா நூல் வெளியீட்டு விழான்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய தத்துவ விஞ்ஞானி ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு, ஆதவர்ஜினான்னு ஒருத்தர். அந்த ஆதவர்ஜினாவை இந்த பழைய பாஜக ஆர்எஸ்எஸ்காரர் நம்ம அதிமுகவில் இருந்து போயிருக்காரு சுனில்குமார்னு ஒரு தம்பி. இவங்க 3 பேர் தான். இப்போ இவங்கெல்லாம் இப்போ இன்னொரு வடநாட்டில் இருந்து ஒரு மிகப்பெரிய அறிவாளி வந்திருக்கிறாரு. விஜய்க்கு எங்கள் சம்பத்துக்கெல்லாம் வகுப்படுக்கிறவருக்கு ஒரு இந்தி பேராசிரியர் வந்திருக்காரு, பிரசாத் கிஷோர். இவங்க நீங்கள் தான் கொள்கையை வகுத்து பாஜக ஆட்சி அறையிலிருந்து அகற்றிட்டு சர்வாதிகார பாசிச பாஜக, மோடி, அமித்ஷா, அமலாக்க பிரிவு, இத்தனை நீங்கள் இந்தி திணிப்பு, நீட்டு, இந்தியாவில் ஒரு கட்சியை சொல்லுங்கள் சம்பத், மனசாட்சி சொல்லுங்கள், உங்கள் தலைவர்கிட்ட சொல்லுங்கள். சினிமாவில் மட்டும் மிகப்பெரிய வீரனா தியாகியை நடித்தா பார்த்தாது, களத்துக்கு வரணும். நீங்கள் மாவட்ட செயலருடைய இறப்பு நிகழ்ச்சிக்கு போனால் உங்களுக்கு மக்கள் குமிஞ்சிருவாங்க, பாதுகாப்பு இல்லைன்னா உங்களுக்கு தான் மோடியை ஒய்ப்பு லீவ் கொடுத்துட்டார்ல. நீங்கள் எந்த பாஜக நீங்கள் பாசிசம் சொல்கிறீங்களோ அந்த பாசிச அரசு தான். அந்த நீங்கள் கொள்கையை எதிர்க்கு தான் நீங்கள் 2 பக்கமும் ஒய் பிரிவு கொடுத்து உங்களை பத்திரமா பவனி வர செய்கிறது யார்? உங்கள் பாஜகவோட அரசு தானே, மோடி அரசு தானே. அப்ப நீங்க பார்த்தா மாவட்ட செயலர் ஒன்றிய அரசுடைய கடமை, அது பாஜக அரசு கடமை இல்லையா? பாஜகவோட அரசு கடமை. எனக்கு இந்த பாதுகாப்பு எடுத்துட்டாங்க. ஒரு அச்சுறுத்தல், உயிருக்கு அச்சுறுத்தல் தலைவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது என்பது ஒரு சம்பத் அவர் சொல்லிட்டாரு. அவர் இவ்வளவு நேரம் அமைதியா தான் இருந்தார். நீங்க வந்து வரிக்கு வரி நீங்க என்ன சொல்றீங்க?
தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சில் குடியிருக்கிறார் விஜய்ன்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு யாரு, உங்களுக்கு எங்கிருந்து அச்சுறுத்தல் வரும்? முதல்ல அதை சொல்லுங்க. நீங்க எங்க வர்றீங்க? மக்கள்கிட்ட போராடினீங்க, எந்த கருத்துக்கு எதிராக, தத்துவத்துக்கு எதிராக போராடினீங்க? உங்களுக்கு யாரு உங்களை எதிரியா கருதுறா? விஜய்ங்கிற பச்சை குழந்தை மாதிரி இருக்கிற அந்த அந்த தலைவரை யாராவது சொல்லுவாங்களா? அவர் ஒரு அரசியல் தலைவர். பச்சை குழந்தை மாதிரின்னு சொன்னீங்கன்னா எப்படி? அதான் சொல்றேன், உயர்வா சொல்றேன். ஐயா உயர்வா சொல்றேன், நான் தப்பா சொல்லல. அந்த அளவுக்கு அவர் மென்மையான ஐயா இல்ல சம்பந்தியா. அவர் வந்து அதாவது கள்ளம் கவனம் இல்லாத எறும்புக்கு கூட துன்பம் செய்யாத ஒருத்தர். அண்ணாமலை ரொம்ப மோசமான போலீஸ்காரர் தம்பி. நீங்க தனிநபர் தாக்குதலுக்குள்ள போயிட்டு இருக்கீங்க. ஜாலியா பேசுறேங்கிற பேர் வழியில உணர்ச்சி தான் நாட்டை கெடுக்கும். ஒருத்த வாய் உலகத்திலேயே கொடிய ஆயுதம்னு சொன்னாங்க. இப்ப இவர் எதற்காக இன்னைக்கு வந்து கோவப்பட்டார் அண்ணாமலை? எதுக்காக கோவப்பட்டார்? நீங்க வந்து விஜய்க்கும் பரிந்து பேசுறீங்க, அவங்க வந்து உங்களுக்கும் சேர்த்து தான் பேசுறாங்கன்றீங்க. எதற்காக பிறகு அண்ணாமலை இன்னைக்கு கோவப்பட்டாரு? அவங்க அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டுமா நம்ம ரெண்டு பேருமே வந்து இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? பாஜக தயாரிப்பு தான் ப்ரொடியூசர், பாஜக டெல்லி. இவர் வந்து நடிக்கிறாரு விஜய், அவருடைய கம்பெனி தான் தமிழக வெற்றிக்கிழமெல்லாம் சொன்னேன், நான் தான் முதல்ல சொன்னேன். அது வந்து அது எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டே வந்துச்சு. இப்போ திடீர்னு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, உடனே நம்ம ரெண்டு பேரும் வெவ்வேறு ஒரு இயக்கம் கட்சிங்கிறத காட்டிக்கிறதுக்காக நாகராஜ் உங்களுக்கு நேரம் தரேன், நான் நேரம் தரேன். அண்ணாமலை ஒரு அதுல எங்க நாகராஜ் ஐயா நாகராஜ் தான் நம்ம உங்களுக்கு நேரம் தரேன், நான் தரேன், கண்டிப்பா தரேன். நாகராஜ் சூதுவாது தெரியாது. பாஜக ஒரு நல்ல மனுஷன். அவர் சொன்னாரு பாருங்க, பாஜக கொள்கை எதிரின்னு தமிழக வெற்றி கழக விஜய் எங்களை பார்த்து சொல்றாரு. எந்த கொள்கை எங்களுக்கு எதிரானதுன்னு ஒரு வார்த்தை விஜய் தமிழக வெற்றி கழகம் சொல்லிச்சான்னு கேட்டார். அதுக்கு கூட எங்க வெற்றி கழகம் எங்க சம்பந்தையா பதில் சொல்லுங்க. பதில் சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் வாயை துறந்து இந்துத்துவ, பாஜக, ஆர்எஸ்எஸ் அல்லது மோடி அரசினுடைய கொள்கைகள் இந்த கொள்கை கட்சியினுடைய கொள்கையை சொல்றேன் எதிரானது அப்படின்னு விஜய் சொல்லல. எங்க நாகராஜ் உங்களை பாராட்டுறாரு. அப்படின்னா நீங்க விஜய்க்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் மோடிக்கு எங்க நாகராஜுக்கும் ஒரே கொள்கை அப்படின்னு சொன்னது நான் இல்ல. எங்க நாகராஜ் தான் சொல்றாரு. அண்ணாமலையுடைய வலதுகரம் வருங்கால சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தான் சொல்றாரு. நாகராஜ் நீங்க குறுக்கிட்டீங்க. நாகராஜ் குறுக்கிட்டார்ல, அதை கேட்டுட்டு வரேன். சம்பத் இருங்க. தலைவர் வந்து வெளியிடக்கூடிய அறிக்கையில் அவருடைய மேடை பேச்சில் என்ன வார்த்தையை பயன்படுத்தணும் அவர் திட்டமிட்டு தான் பயன்படுத்துறாரு. சம்பத்தையா இது என்ன சிக்கல்லையா? நீங்க தலைவர் மட்டும் பச்சை குழந்தையா இல்ல, தலைவர், பொதுச் செயலாளர், நீங்க எல்லாருமே ஒரு மென்மையா இருந்தா பாஜக ஒரு இரும்பு இயக்கையாது. அது ரொம்ப மோசமான இயக்கம். காந்தி ஐயாவே ஹரே ராம் ஜெய்ராம்னு அவ்வளவு உலகத்துல அப்படி ஒரு நீங்க நடமாடு தெய்வ காந்தி, அண்ணல் காந்தி, தேசப்பிதா மகாத்மா, அவரையே நீங்க அப்படியே இருங்க. நாகராஜ் குறுக்கிட்டார். நாகராஜ் சொல்லுங்க. சம்பத் இருங்க. நாகராஜ் சொல்லிட்டோம். மயிலாவுல இறங்க கூடாது. உங்க விஜய் நேரா வர சொல்லுங்க. நீங்க அது நீங்க பூரா கணக்கு காட்டிட்டீங்கல்ல, மொத்த பணத்துக்கு முதல்ல கணக்கை காட்டிடுங்க, வெளிப்படையா அறிவிச்சிருங்க. அவங்களுக்கு பெரிய வராது. இவ்வளவு பிராங்காவா பேசுவீங்க? அதுக்கு நீங்க மொத்த பணத்துக்கு அவர் கணக்கு என்ன டாக்ஸ் கட்டாமையா இருக்கிறாரு, அதெல்லாம் கட்டிட்டு தானே பயப்படுறாரு. நாகராஜ் கேட்டதுக்கு அப்புறம் சுமந்த் நான் உங்களுக்கு நேரம். ஜி.கே. நாகராஜ் நீங்க ரொம்ப நேரமா குறுக்கிட வந்தீங்க, உங்களுக்கான டர்ன் தான். நீங்க கேட்டுருங்க, ஏதோ கேள்வி கேட்கணும் நீங்க. இல்ல அண்ணன் தனியரசு அவர்கள் சொன்னாங்க இது மாதிரி கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியலன்ட்டு. அண்ணன் அவர்களே 2 முறை எம்எல்ஏவை ஜெயிச்சிருக்காங்க. எப்படி ஜெயிச்சாங்கன்னு தெரியும். பணம், பாட்டில், பிரியாணி ஜெயிச்சிருக்காங்க. இல்ல அப்போ நீ அதெல்லாம் கொடுத்தீங்கல்ல, பணம் பாட்டில் கொடுக்காம ஜெயிச்சீங்களா? நீங்க புரட்சி தலைவி அம்மா இருக்கட்டும், எம்ஜிஆர் இருக்கட்டும், நீங்க கொடுத்தாலும் ஜெயிச்சீங்க. இல்ல செய்யல. நான் கொடுக்கல. சொல்றோம் நெஞ்சுறுதியோட சொல்லி நாங்க கொடுக்கல. தனியரசு கொடுக்கல. தனியரசு கொடுக்கலன்றாரு. சரி இல்ல நீங்க வேற ஏதோ கேள்வியை வந்து கேட்க போறீங்க. மக்கள் இருந்து வர்ற பணத்தை நாங்க மக்கள்கிட்ட கொடுக்கல. நீங்க மக்கள்கிட்ட கொடுக்க மாட்டீங்க. இப்ப நீங்க எல்லாரும் தனி விமானத்துல போறீங்க, நீங்க இன்னும் மாட்டு வண்டியில போகல. நீங்க யாரு குடிசையில் இல்ல, பாஜக காரங்க எல்லாரும் மிகப்பெரிய மாட மாளிகையில கோடீஸ்வரனா இருக்கிறீங்க. நாங்கெல்லாம் ஏழையா இருக்கிற குடிசையில் இருக்கிறோம். நீங்களாம் மாட்டு வண்டியில போறீங்க, தனி விமானத்துல போறீங்க. உலகத்திலேயே பணக்கார கட்சி பாஜக. ஏன் ஓட்டுக்கு பணம் தர மாட்டீங்க? நீங்க இப்ப ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதா இவ்வளவு டாரிங்கா நியாயப்படுத்துறீங்க? இது என்ன ஷோங்க அது? இருங்க வர பேசலாம். முடிச்சிடுறேன் ஒரே நிமிஷம். இவரே அவர் அண்ணன் கேட்டாரு, கொள்கையை எதிர்க்கல. நான் தான் கேட்கிறேன்,
கொள்கிற முரண்பாடு இருந்தா சொல்லுங்க, வெளிப்படை பேசுவோம் கேக்குறேன். பேசுவோம் பேசுவோம்